பெரிய அடர்ந்த காட்டில் மீரா என்ற சுறுசுறுப்பான சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு புதிய சாகசங்கள் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவள் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்கு அருகில் உள்ள ஹாலிக் மலைக்கு செல்வாள் என்பதால் அவளது அம்மா அவளை நினைத்து மிகவும் கவலைப்படுவார். அது மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் ஆபத்தான மலையாகும். ஒரு நாள் அவள் அந்த மலைத்தொடருக்கு சென்று மலையின் உச்சிக்கு ஏற முடிவு செய்தாள். திடீரென்று பூமி அதிர்ந்தது. நிலை தடுமாறிய மீரா கீழே உருண்டு ஒரு ஆற்றில் போய் விழுந்தாள். இந்த வீழ்ச்சியினால் அவளுக்கு நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டது. வீடு திரும்பும் வழியும் மறந்துவிட்டது. பாவம், அந்த சிறுமி மீரா சத்தமாக அழத் தொடங்கினாள். கமிலியா என்ற ஒரு தீய சூனியக்காரி அவரது அழுகுரலை கேட்டு அவளை நெருங்கி, பாவம் சிறுமியே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். மீரா நடந்த அனைத்தையும் அந்த சூனியக்காரியிடம் கூறினாள். ஆனால் அவளுக்கு உதவுவதற்கு பதிலாக அந்த சூனியக்காரி மீராவை அழைத்து சென்று ஒரு கூண்டில் அடைத்தாள். இதற்கிடையில் மீராவின் அம்மா தனது மகளை தேடி ஹாலிக் மலைத்தொடருக்கு வந்தார். ஆனால் அவளை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கூண்டிற்குள் அடைப்பட்டிருந்த மீரா மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். இருப்பினும் அங்கு ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதன் வழியாக பீட்டர் என்ற ஒரு அழகான சிறிய அணில் உள்ளே வந்தது. அது ஒரு பேசும் அணில். மீரா ஆச்சரியமடைந்தாலும் தனது கதையை பீட்டரிடம் கூறினாள். அவளை நினைத்து பரிதாபப்பட்ட அந்த அணில் தனது மாயாஜால சக்தியினால் ஒரு ராட்சச அணிலாக மாறியது. மீரா அதன் முதுகில் ஏறிக்கொள்ள அந்த அணில் எப்படியோ அந்த கூண்டை உடைத்துக் கொண்டு தப்பித்தது. அணில் அவளை சுமந்து கொண்டு சென்று ஒரு பெரிய இருண்ட குகைக்கு அருகே இறங்கிய போது மீரா மிகவும் உற்சாகமடைந்தாள். I've never seen anything like this, Mira. Me neither, Pip. It's like the cave is alive. Let's go explore. அவர்கள் உள்ளே சென்றனர். என்ன ஆச்சரியம்! இந்த இருண்ட குகையின் உள்ளே நம்ப முடியாத அளவிற்கு மிகவும் வண்ணமயமாக இருந்தது. குகை முழுவதும் பெரிய வைரங்கள் மற்றும் ரத்தினங்களால் நிரம்பியிருந்தது. மீரா சில வைரங்களை சேகரித்துக் கொண்டு மீண்டும் வெளியே ஓடினாள். திடீரென்று அவள் தொலைவில் அந்த ஹாலிக் மலைத்தொடரை பார்த்தாள். அவளுக்கு பழைய நினைவுகள் அனைத்தும் திரும்ப வந்தன. வீடு திரும்பும் வழி உட்பட அனைத்தும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. I'm so relieved you're safe. What happened out there? You won't believe it. இறுதியாக அவள் வீட்டை அடைந்ததும் அவளது அம்மா ஓடி வந்து அவளை இறுக்க கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவளது அம்மா, மீரா, நீ எங்கே சென்றாய்? உன்னை நினைத்து நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று கண்ணீருடன் கேட்டார். அதற்கு மீரா, கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு தான் கொண்டு வந்த வைரங்களை அவரிடம் காட்டினாள். அந்த வைரங்களை வைத்து அவர்கள் நகரத்திற்கு சென்று ஒரு அழகான வீட்டை கட்டினார்கள். அந்த நாள் முதல் அவர்கள் எந்த குறையுமின்றி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். Thank you for watching. Hope you like this video. Don't forget to like and subscribe Almi Meenu official channel.